சரூப வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தூய சிந்தை உண்மையிலுனையே தொழுதேத்த தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று அறுபது 100 30 பெருக அருளீசா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, பரிசுத்தர் என்பது உமது நாமம், இரட்சகர் என்பது உமது பெயர். இந்த உலகத்தில் வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவரை இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் தரிசிக்க வேண்டும் என்று விரும்பி எங்களுடைய இல்லத்தில் அமர்ந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்யவும், கர்த்தருடைய ஆலயத்திலே அமர்ந்து உம்மை தரிசிக்கவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காய், ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற புத்திர சுவிகார உரிமையினை கொடுத்து கர்த்தர் தம்முடைய கரத்திலிருந்து தருகின்ற அனைத்து நன்மையின் அனுபவங்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஆராதனையிலும் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணக்கூடிய நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் உம்முடைய பராமரிப்பை அதிகமாய் உணர்ந்து கொண்டோம். நீர் எங்களை ரட்சித்தெடுத்தீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கூர்ந்தோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையிலும் கர்த்தர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஆராதித்து மகிழுகின்ற போது அன்பின் ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்து கொண்டு வருகிறோம். பல வருத்தமான நிகழ்வுகள் நாங்கள் எதிர்கொண்டோம், மகிழ்ச்சியான காரியங்களை நாங்கள் எதிர்கொண்டோம். எல்லாவற்றிலையும் வெளிப்பட்ட கர்த்தருடைய பிரசன்னத்தை இந்த ஆராதனையின் மூலம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய கை செய்யும் அனைத்து வேலைகளிலும்
எங்கள் ஆண்டவர் எங்களோடு தங்கியிருக்கிறீர் என்பதை இந்த ஆராதனையின் மூலமாக மறுபடியும் நாங்கள் புதுப்பித்து அறிந்து கொள்ள அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த உலகம் ஆண்டவருடையது. இந்த உலகத்தினால் நாங்கள் பெற்று வருகிற அனைத்து ஆதாயங்களும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற அருட்கொடைகள். அதையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றி மகிழுகின்ற போது அன்பின் ஆண்டவர் எங்களில் மகிமையடைய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு தங்கியிரும். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைத்து பிள்ளைகளும் இந்த ஆராதனையில் வெளிப்படுகிற கர்த்தருடைய மகிமையினை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளவும் எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபமேற்றுக் கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம் யாவரும் இணைந்து 325வது ஞான பாடலை பாடுவோம். 325வது ஞான பாடல், தயை நிறைந்த தேவனே. நின்றவாறே 24ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் இணைந்து படிப்போம். 24ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் இணைந்து படிப்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்,
அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நாம் அமைதலாய் முழங்காற்படியிட்டு கடவுளிடத்திலே அவருக்கு விரோதமாய் நாம் செய்த தவறுகள் உண்டு என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கும்படிக்கு முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஆண்டவர் கொடுத்திருக்கிற திருச்சபை அருட்பணி, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல குடும்ப உறவுகள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்வாதார பணியிடச் சூழல்கள், நிலத்தின் பலன்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமையடைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கடமைகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம் செய்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் மகிமையடைய வேண்டும், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நாம் செய்கிற வேலையில், நம்முடைய பரிசுத்த வாழ்வில், நம்முடைய கல்வியில், நம்முடைய குடும்ப உறவின் அனுபவங்களில் ஆண்டவர் மகிழ வேண்டும். பல வேளைகளில் நமது மாமிச எண்ணங்கள் மேலோங்கி இருப்பதினாலே ஆண்டவர் சந்தோஷப்படுவதை விட நம்முடைய சந்தோஷத்தை முக்கியமானதாய் கருதி பாவ பாதைகளை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அவைகளை இப்பொழுது ஆண்டவரிடத்திலே சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையில் மிக முக்கியமானது அன்பு. பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. பல வேளைகளில் நமது கண் கண்டவைகள், நம்முடைய உணர்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பெருமை, பொறாமை, வஞ்சகம், பொய், இவைகள் சொன்னதினால் நமது பரிசுத்தத்தை நாமே குலைச்சலாக்கும் விதத்தில் செயல்பட்டிருக்கிறோம். கோபத்தின் வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தைகளாய் வெளிவந்திருக்கிறது. பேசக்கூடாதவைகளை பேசி நாம் செய்யக்கூடாததை செய்திருக்கிறோம் என்று உணர்வோமானால் ஆண்டவரிடத்தில் என்னை மன்னியும் என்று ஜெபிப்போம். அனைவருக்கும் ஒருவித கடமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பணியிடங்கள், இல்லத்தின் கடமைகள், திருச்சபையின் கடமைகள். இந்த கடமைகளில் நான் காண்பித்த உண்மைத்தன்மை, அர்ப்பணம், தியாகம், இவைகளை நினைவு கூறுவோம். இவைகளில் காணப்பட்ட தவறுகளும்
பின்வாங்கி போன அனுபவங்களும், செய்ய வேண்டியவைகளை செய்யாதபடி தவிர்த்த தருணங்களையும் நினைத்து பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா முதற் பலன்களிலும், எல்லா விளை பலன்களிலும் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, நாம் ஏற்றிருக்கிற அர்ப்பணம். பல வேளைகளில் கடவுளுக்கு கொடுப்பதில் நாம் காண்பித்த உற்சாகமின்மை, கடவுளின் பணிகளில் சந்திக்கப்படுவதற்காய் நம்முடைய தியாகத்தை வெளிப்படுத்த தவறினமை, கடவுளுக்கு கொடுப்பதில், கடவுளுக்காய் பணி செய்வதில் இழப்புகளை ஏற்பதற்கு விரும்பாத தருணங்கள், நம்முடைய சமயங்களை கொடுக்காதபடி நமக்கென்று அவைகளை ஒதுக்கின வேளைகள், இவைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே உளையான சேற்று நின்று என்னை தூக்கி எடுத்தவரே என்கின்ற பாடல் வரிகளை பாடகர்களோடு இணைந்து பாடி நம்முடைய தவறுகளுக்காய் ஆண்டவரிடத்தில் மனம் வருந்துவோம். உளையான சேற்றினின்றே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவர், நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து நம்முடைய தவறுகளுக்காய் மனம் வருந்தினதினால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு கொடுத்து நமது வாழ்வு சீர்படுவதற்கான காலம் பரிசுத்தாவியின் கிருபைகளை தந்து நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நமது பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு விசை நினைத்து பார்ப்போம். நாம் எங்கோ இருந்தோம், இன்றைக்கு எந்த அளவிற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய பூர்வ நாட்களை நினைத்து கொண்டு கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற உயர்வான காரியங்கள், மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்திற்காய், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்திற்காய், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாழ்வாதாரத்திற்காய், நல்ல குடும்ப உறவுகளுக்காய், பணிவிடைகளுக்காய், உழைப்பின் பலன்களுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து வரக்கூடிய சந்தோஷம், சமாதானம், ஆண்டவருக்குள் பரிபூரணப்படுகின்ற அனுபவங்கள் எல்லாவற்றுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய உபத்திரவங்களிலும், நமது போராட்டங்களிலும், நமது பிரச்சனைகளிலும், வியாதிகளிலும், நமது ஜீவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்திற்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சபை உறவுகளுக்காய் நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அங்கத்தினர்களாய் இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் விதத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற அவருடைய இரத்தத்தினாலும் சிலுவை மரணத்தினாலும் கிடைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்காகவும் பரிசுத்தத்திற்காகவும்
திருச்சபையில் நாம் பெற்று வருகிற சகோதர சகோதரிகள் உறவுகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்வாதாரத்தின் நல்ல கனிகள், நிலத்தின் பலன்கள், நல்ல இயற்கையின் சூழல்கள், நல்ல காலநிலை, இவைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். இன்னமும் பல நன்மைகளை நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் ஒன்று திரட்டி சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஜெபத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிற ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமனங்களை ரட்சித்தருளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். இந்த நாளிலேயும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்களை நாம் யாவரும் எழுந்து நின்று வாசிக்க கேட்கலாம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசு போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் என்பவைகளே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் நின்றவாறே நம்முடைய சபையின் துதி பாடல் புத்தகத்திலே, சோலையின் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 2வது பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். சோலையின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 2வது பாடல்.
நின்றவாறை கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இன்னமும் எங்களுக்கு உயிர் தருகிறது, எங்களுக்கு பலம் தருகிறது, எங்களுக்கு உற்சாகம் தருகிறது. உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை வழிநடத்தட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு ஒரு விசை கூட நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். கொரோனா வியாதி தொற்றினுடைய தாக்கம் சற்று உயர்ந்து கொண்டிருக்கிற போது இந்த ஆராதனையில் நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்தும் பங்கேற்பதற்கு அன்பின் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். வருகின்ற நாட்களிலே இந்த வியாதி தொற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதினால் நம்முடைய நாடு, நம்முடைய அரசு நமக்கு தந்திருக்கிற சட்டத்தின்படி வருகின்ற ஓய்வு நாள் முதல் ஆராதனை நடைபெறாது. அதற்கு பதில் வருகின்ற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஓய்வு நாளின் ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திலே ஆராதனை நடைபெறாது. அதற்கு பதிலாக புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு இடைவார ஆராதனை நம்முடைய ஓய்வு நாள் ஆராதனையை போல நடைபெறும். ஓய்வு நாள் ஆராதனையின் முழு லிட்டர்ஜி வர்ஷிப் நமக்கு வருகின்ற புதன்கிழமை நடைபெறும். எனவே வருகின்ற புதன்கிழமை நடைபெறும் ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுக்கவும். அந்த ஆராதனை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு யூடியூபில் லைவ் ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு வரும். எனவே அந்த லிங்கிலும் நீங்கள் CSI ஆலஞ்சோலை என்கின்ற பெயரிலே யூடியூபில் நீங்கள் சர்ச் பண்ணினால் நம்முடைய ஆலயத்தின் ஆராதனை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமில் வரும். நீங்கள் இல்லத்திலிருந்து அந்த ஆராதனையை கலந்து கொள்ளலாம். ஆலயத்திற்கு வர இயலாதவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆராதனையில் மக்கள் இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்யட்டும். இந்த வியாதி தொற்றினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வாய்ப்பு நாம் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளுவது. பலர் இந்த தடுப்பூசி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பலர் என்னோடு பேசினீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. நம்மை பாதுகாத்து கொள்ளுவதற்கு இயன்ற மட்டும் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளுவதற்கு நீங்களும் உற்சாகப்படுங்கள். உங்களின் இல்லத்தவரை ஊக்கப்படுத்துங்கள். யாருக்காவது இணை வியாதிகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்வது சிறப்பு. 3வது வேவுக்கான ஆரம்பம் இருக்கிறது. CMC வெல்லூர் மருத்துவமனையானது செப்டம்பர் முதல் வாரத்தில் இதனுடைய தாக்கம் இன்னமும் அதிகரிக்கும் என்று நமக்கு எச்சரிப்பு சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிள் சட்டங்களை நாம் அதிகமாக பொருட்படுத்தாதபடி வியாதியினுடைய வீரியத்தை கருத்தில் கொண்டு நாம் ஜெபங்களிலும் ஆராதனைகளிலும் பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு கூட அழைத்துக் கொள்கிறேன். நாளின் ஆராதனை ஏற்கனவே திட்டமிட்டபடி சங்க திருநாளாய் நாம் நினைவு கூற வேண்டிய ஆராதனை. எனவே சங்க திருநாளின் காணிக்கைகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள், பங்கேற்றிருப்பீர்கள். ஒருவேளை இந்த ஆராதனையை கொண்டு வர இயலாதவர்கள் வருகின்ற நாட்களில் உங்களை நான் சந்திக்கிற போது என்னிடத்திலே கொடுக்கலாம். இந்த நாள் சங்க திருநாளாய் இருக்கிறபடியினாலே சங்க திருநாள் சார்ந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்பி தெரிந்து கொண்ட திருமறை வசனம் நற்செய்தி பகுதியாய் படிக்க கேட்ட இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கிறிஸ்துவானவர் ஒரு ஏழை விதவையை குறித்து இவ்வாறாக சொல்லுகிறார். இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்க திருநாள் என்கின்ற இந்த ஒரு பண்டிகையானது நம்முடைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதியிலே மிக அதிகமாக விமரிசையாக கொண்டாடப்பட்ட காலங்கள் இருந்து வந்தது. நம்முடைய நிலபலன்களின் அறுவடை கிடைக்க பெறுகின்ற காலத்தில் நிலங்களில் கிடைக்கப்பெற்ற அறுவடையினை நன்றி செலுத்துவதற்காய் ஆலயத்திலே கொண்டு வந்து
படைத்து கொண்டாடின திருநாட்கள் இரண்டு. ஒன்று சங்க திருநாள் கொண்டாடப்பட்டது, இரண்டாவது அறுப்பின் பண்டிகை என்பதும் கொண்டாடப்பட்டது. இந்த சங்க திருநாளினுடைய துவக்கத்தை அதிகமாக வரலாற்றிலே நாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்திலே மாம்பழ சங்கம் என்று ஒரு சங்கம் கொண்டாடினதாக வரலாறு சொல்லுகிறது. இப்பொழுதும் திருநெல்வேலி திருமண்டலமானது இந்த மாம்பழ சங்கத்தை இன்று வரையிலும் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் அவர்கள் ஒரு இடத்திலே இந்த மாம்பழ சங்க திருநாளாக கூடி வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளில் ஒரு பகுதியை காணிக்கையாக அவர்கள் கொண்டு வந்து அந்த திருவிழாவிலே கூடக்கூடிய ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு பொருளும் அவர்களுக்கான ஆடையும் உதவி செய்வதற்கான பண உதவிகளையும் செய்து இந்த திருநாளை கடவுள் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளை நாங்கள் மற்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பழக்கம் இன்று வரையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பெயர் மாம்பழ சங்கம் என்று பெயர். நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டத்திட்டத்தின் அடிப்படைகளில் சங்கம் என்பதை சந்தாவாக அது மாற்றப்பட்டதினாலே இந்த சங்க பண்டிகை தன்னுடைய அர்த்தத்தை சற்று குறைவாக புரிந்து கொள்ளக்கூடியதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சங்க திருநாள் நமக்கு அதிகமாக உணர்த்தக்கூடிய ஒரு சில சத்தியங்களை தான் உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். 2 சிந்தனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒன்று, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற போது சங்க திருநாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைவு கூறுகின்ற போது நாம் இருக்க வேண்டிய முதல் பங்கு பி செலக்டிவ் இன் ஆஃபரிங். தெரிந்து கொண்டு காணிக்கைகளை கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கின்ற போது தெரிந்து கொண்டு காணிக்கை கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்மில் பெருக வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கத்திலே நம்முடைய இல்லங்களிலே ஒரு கோழி வளர்க்கிறோம், அது முட்டையிடுகிறது. முதல் முட்டையை ஆலயத்திற்கென்று கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்னமும் பல இல்லங்களில் நீங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறீர்கள். நம் நிலங்களிலே விவசாயம் செய்கிறோம், அதில் கிடைக்கக்கூடிய முதல் கனியினை வாழை மரமாக இருக்கலாம், தென்னை மரமாக இருக்கலாம், இல்லை என்றால் ரப்பர் ஷீட்டாக இருக்கலாம். நம்முடைய நிலத்தின் கனிகளில் முதலாவது கிட்டக்கூடிய கனியை ஆலயத்திலே கொண்டு வந்து நன்றி செலுத்தக்கூடியது இன்றளவும் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம். செலக்டிவ், கடவுளுக்கு கொடுப்பதை தெரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்து வருகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் வாசித்து பார்க்கிற போது ஆபேல், காயின் இவர்களின் காணிக்கையும் இவர்கள் எப்படி காணிக்கை கொடுத்தார்கள், எப்படி அதை தெரிந்து கொண்டு கொடுத்தார்கள் என்கின்ற சம்பவம் இந்த பகுதியிலே தெளிவோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. காயின் தன்னுடைய நிலத்தின் கனிகளிலிருந்து காணிக்கை கொண்டு வந்தான். 4வது வசனம் சொல்லுகிறது, ஆபேல் தன்னுடைய தலையீற்றுகளில் அல்லது மந்தையிலிருந்து காணிக்கை கொண்டு வந்தான். பல வேளைகளில் இந்த பகுதியை புரிந்து கொள்ளுகிற போது ஆபேல் ஆட்டுக்குட்டியை கிறிஸ்து கடவுளுக்கு பலி செலுத்தினான், ஆண்டவர் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார் என்றும், காயினுடைய காணிக்கை பலி செலுத்துவதற்கு ஏதுவானதா இல்லை, எனவே காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்றும் ஒரு விளக்கத்தை நாம் பல வேளைகளிலே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது உண்மையில் தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். 4வது அதிகாரத்திலே பலி செலுத்தக்கூடிய ஒரு பண்பு அன்றைக்கு விளக்கத்தில் இல்லை. ஆபிரகாமின் காலத்திலிருந்து தான் பலி செலுத்தக்கூடிய பண்பு, இரத்தத்தின் மூலமாக பலியின் மூலமாக கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய பண்பு வழக்கத்தில் வந்தது. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு துணிந்த சம்பவம் நமக்கு தெரியும். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து செல்லுகிற போது பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு பலி செலுத்தினான், பயணம் நிறைவு பெறுகிற போது பலி செலுத்தினான். இவைகள் அனைத்தும் சுகந்த வாசனை பலியாக வெப்பத்தினூடு கடவுளுக்கு வாசனை பலியாய் செலுத்தப்பட்டது. ஆனால் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் செலுத்தப்பட்டிருக்கிற பலி
சற்று வித்தியாசமானது. அந்த வசனத்தை தெளிவோடு வாசிக்கிற போது, கர்த்தருடைய சமூகத்திலே இவர்கள் 2 பேரும் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவர்கள் காணிக்கையை கொண்டு கடவுளுடைய சமூகத்திலே படைப்பதற்காய் வந்தார்கள். ஆனால் அதில் ஒருவனின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம் என்னவென்றால், ஆபேல் தெரிந்து கொண்டு காணிக்கை செலுத்தினான், காயினோ தெரிந்து கொள்ளாது கிடைத்தவற்றில் காணிக்கை செலுத்தினான். அந்த வசனத்தை தெளிவோடு புரிந்து கொள்ளுகிற போது 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆபேல் தன்னுடைய காணிக்கை செலுத்துகிற போது எப்படியான தெரிந்து கொள்ளுதலை அவன் கடைபிடித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலிருந்து, தலையீற்று என்று சொன்னால் முதல் குட்டிகளிலிருந்து, அப்படி என்றால் முதலாவது ஆபேல் செய்த காரியம், தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளை தனியாக பிரித்து அதை வளர்த்தி கொண்டு வந்தான். ஒரு நாள் திட்டமிட்ட காணிக்கை அல்ல ஆபேலின் காணிக்கை. ஒரு நாள் இரவிலே திடீரென்று சொல்லி யோசித்து கொண்டு வந்து கொடுத்தது அல்ல ஆபேலின் காணிக்கை. அவன் ஆட்டு மந்தையை வளர்த்துகின்ற போதே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு என்று சொல்லியே ஒதுக்கி வைத்து தான் அவன் வளர்த்தான். அவன் தன்னுடைய ஆட்டு மந்தைகளின் குட்டிகளில் முதலாவது தலையீற்றுகளை தனியாக கடவுளுக்கு என்று சொல்லி அவன் ஒதுக்கி வைத்து அவன் வளர்த்து கொண்டிருந்தான். பல வேளைகளில் நம்முடைய வீட்டுகளிலே நாம் ஆடுகளை மாடுகளை கோவில்களுக்காய் நேர்ந்து விட்டு நாம் வளர்த்து பொருத்தனையோடு நாம் வளர்த்துவது உண்டு. சின்ன குட்டியாக இருக்கிற போதே இந்த குட்டி கோயிலுக்காக நான் நேர்ந்து விட்டு விட்டேன் என்று நாம் சொல்லுவது உண்டு. இந்த ஆபேலும் அதே போன்று முதல் குட்டிகளை ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு வருகிற போது அவர்களுக்கு கொடுத்த கற்பனைகளில் ஒன்று, உன் தலையீற்றுகள் அனைத்தையும் எனக்காக பரிசுத்தப்படுத்து, உன்னுடைய வீட்டின் முதல் பிள்ளைகள் அனைத்தையும் எனக்காக பரிசுத்தப்படுத்து. ஆபேல் அதை செய்கிறான். தன்னுடைய மந்தையின் முதல் தரமான அல்லது முதல் குட்டிகளை தனியாக அவன் பிரிக்கிறான். 2வது அவன் என்ன செய்கிறான், அவைகளில் கொழுமையானவைகளை கொண்டு வந்து படைத்தான். அவன் செலக்ட் பண்ணினதுலையும் ஒரு சில ஆடுகள் ரொம்ப கொழுமை இல்லாதவைகளாக இருந்தது, அதை அவன் எடுக்கவில்லை. எது கொழுமையானதோ, எது முதல் தரமானதோ, எது கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்தானோ அவைகள் அனைத்திலும் கடவுள் விரும்பக்கூடிய அர்ப்பணம் அவனுக்குள் இருந்தது. ஆபேல் காணிக்கை கொடுக்கிற போது தன் தலையீற்றுகளில் ஒதுக்கி அவைகளில் முதல் தரமான கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். ஆனால் காயின் எப்படி காணிக்கை கொடுத்தான்? 3வது வசனம் சொல்லுகிறது, காயின் தன்னுடைய நிலத்தில் கிடைத்த சில கனிகளை கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தான். இப்பொழுது ஆண்டவர் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிற போது நற்கிரியைகள் செய்து காணிக்கை கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் போல இதை புரிந்து கொள்ளுகிறோம். இந்த வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் காயினுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் அதை 7வது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்லுகிறது, ஆபேலின் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காமல் இருந்த போதும் ஆண்டவர் காயினை சபிக்கவில்லை. காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்காமல் இருந்த போதும் ஆண்டவர் காயினை சபிக்கவில்லை. அவனை மூத்த பிள்ளையாகத்தான் பார்த்தார். அவனுடைய சேஷ்ட புத்திர அதிகாரத்தை காயினுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய அதிகாரத்தை அவன் பறிக்கவில்லை, அவனை சபிக்கவும் இல்லை. ஆனால் அவர் ஒன்றை அவர் சொன்னார், உணர்த்தினார், எச்சரிப்பு கொடுத்தார் காயினுக்கு. அந்த வசனத்தை இந்த பகுதியில் தமிழிலே நம்முடைய பவர் மொழிபெயர்ப்பில் படிக்கிற போது வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கும் அதனுடைய மூல பாஷையாக எபிரேயத்திலிருந்து நாம் மொழிபெயர்க்கிற போது இதே விளக்கத்தை தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் 1வது நூற்றாண்டிலே இந்த கிரேக்க மொழியானது, இந்த எபிரேய மொழியானது கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. செப்துவஜின்ட் என்று சொல்லுவார்கள். அந்த செப்துவஜின்ட் என்கின்ற இந்த பழைய ஏற்பாட்டினுடைய மொழிபெயர்ப்பிலே இந்த வசனம் இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். Hast thou not sinned
If thou hast brought it rightly but not rightly divided. தமிழில் இப்படியாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிற போது இப்படியாக வரும், நீங்கள் அதை சரியாக கொண்டு வந்தீர்கள், ஆனால் அதை சரியாக பிரிக்கவில்லை என்றால் நீங்கள் பாவம் செய்யவில்லையா? நீ நன்மை செய்தால் என்கின்ற வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விளக்கம், நீ சரியாக கொண்டு வந்தீர்கள் ஆனால் சரியாக பிரிக்கவில்லை. நாம் சரியாக பகுக்காது செய்யக்கூடிய காரியங்கள், அவசரமாக காணிக்கை கொடுப்பது, அவசரமாக ஆவிக்குரிய காரியங்களை செய்வது, அவசரமாக வசனங்களை வாசிப்பது, அவசரமாக ஜெபிக்க கூடியது, இவைகளை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பை சொல்லுகிறார். நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் திட்டத்தோடு செயல்பட வேண்டும். பி செலக்டிவ். இவைகளை செய்கிற போது திட்டத்தோடு ஆயத்தத்தோடு இவைகளை செய்ய வேண்டும். காலையில் எழும்பிட்டு 6 மணிக்கு எழும்பிட்டு அலாரம் பார்க்க போகணும். ஆண்டவரை ஸ்தோத்திரம், இவர்களுக்கு ஆத்திரம் என்று சொல்லக்கூடிய ஜெபம் அல்ல. ஐயோ காலையில் எழும்புறவன திருமறை பார்த்து ஒரு வசனத்தை வாசித்துக் கொண்டு செல்லுவது அல்ல. காலையில் கோயிலுக்கு வருகிற பாசப்பார் தடவிப்பார் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி எடுத்து போடுவதல்ல. எல்லாவற்றிலையும் காணிக்கை கொடுக்கிற போது திட்டமிட்டு ஆயத்தத்தோடு நீங்கள் ஏற்பாடு செய்து கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். ஆபேலின் காணிக்கை அதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த காணிக்கை ஒருவேளை நாம நினைக்கலாம், இவர்கள் எந்த காணிக்கை கொடுத்திருப்பார்கள்? ஏதோ காணிக்கை போனாங்க. பழைய ஏற்பாட்டில் பல காணிக்கைகள் உண்டு. அது லேவியராகமம் புஸ்தகம் பலி என்று சொல்லி விளக்குகிறது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி என்று சொல்லி பல பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் விளைவின் முதற் பலன் காணிக்கை, தசம பாக காணிக்கை என்று பல காணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் செலுத்தின காணிக்கை என்ன? பாவ நிவாரண பலியான காணிக்கை. இவர்கள் எல்லா நாளிலும் அல்லது எல்லா வாரங்களிலும் சரியாக இந்த காணிக்கையை கொடுத்து கொண்டு தான் வந்தார்கள். இந்த காணிக்கை ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காணிக்கை அல்ல. பாவ நிவாரண காணிக்கை எல்லா ஓய்வு நாட்களிலும் ஆலயத்திலே, பாரம்பரியத்திலே, வழக்கத்திலே அவர்கள் கடைபிடித்து கொண்டு வந்த காணிக்கை. இவர்கள் ஒரு நாள் கொடுத்த காணிக்கை அல்ல. அந்த காணிக்கையும் எல்லா நாட்களிலும் கொடுக்கப்பட்ட காணிக்கையில் ஆபேல் என்பவன் கவனமாயிருந்தான், திட்டமிட்டான். காயினோ திட்டமிடாமல் காணிக்கை கொடுத்தான். ஆபேல் தெரிந்து கொண்டு காணிக்கை கொடுத்தான், காயினோ கிடைத்தவற்றில் காணிக்கை கொடுத்தான். ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயினின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. 3 பண்டிகைகள் இஸ்ராயேலர் கொண்டாடினார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, அவர்களுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், சேர்ப்பின் பண்டிகை, நிலத்தினுடைய கனிகள் எல்லாம் அறுவடை செய்து முடித்த பின்பு கொண்டாடப்பட்ட பண்டிகை. இந்த எல்லா பண்டிகைகளிலும் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரம் முழுவதையும் நான் படித்து பார்க்கிற போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் தெரிவு செய்து காணிக்கைகளை கொண்டு வந்து படையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் தெரிவு செய்து காணிக்கைகளை கொண்டு வந்து படையுங்கள். ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். 2வது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பின சிந்தனை, தியாகத்தோடு காணிக்கைகளை படையுங்கள், இழப்புகளோடு காணிக்கைகளை படையுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு ஏழை விதவை தன்னுடைய கையில் இருந்த காசு அனைத்தையும் அவள் காணிக்கையாக ஆலயத்தில் போடுகிறாள். கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அவர் போட்ட போது அந்த 2 காசு போட்ட ஏழை விதவையை கிறிஸ்து மெச்சிக்கொண்டார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தசம பாகத்தை குறித்து பல செய்திகளை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். சபைக்குள் அங்கத்தினர்களோடு கூட நான் ஒரு நாள் இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டு, ஒரு மிகப்பெரிய பிரபலமான பிரசங்கியார் இருந்த மேடையிலும் இதே காரியத்தை நான் சொன்னேன். அதையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நாம் இந்த காணிக்கைகள் போடுகிற போது தசம பாகம் என்பது அதிகமாக வலியுறுத்தப்படுகின்ற ஒரு காணிக்கை. உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு நபருக்கு ஒரு மாத வருமானம் 1,00,000 ரூபாய் இருக்கிறது. மற்றொரு நபருக்கு ஒரு மாத வருமானம் 10,000 ரூபாய் இருக்கிறது. இவர்கள் 2 பேரும் ஆலயத்திலே காணிக்கை போடுகிறார்கள். முதலாவது நபர் காணிக்கை போடுகிற போது 1,00,000ல் 10 ஒன்று எவ்வளவு? 10,000 ரூபாய். அவர் திருவிழாய் காணிக்கை போடுகிறார். 2வது நபர் 10,000 ரூபாயில் காணிக்கை போடுகிறார். 1000 ரூபாய் காணிக்கை போடுகிறார். இவர்கள் 2 பேருடைய கையில் மீதம் எவ்வளவு இருக்கும்? முதலாவது நபரிடத்தில் 90,000 இருக்கும். 2வது நபரினிடத்தில் 9,000 இருக்கும்.
இப்பொழுது இவர்களுடைய ஒரு மாத செலவு 9,000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது இருந்த நபரினிடத்திலே இப்பொழுது மீதி 81,000 ரூபாய் மீதி இருக்கும். இரண்டாவது நபரினிடத்திலே 9,000 செலவு செய்கிற போது எந்த காசு மீதி இருக்காது. இந்த 2 பேரும் ஆலயத்திலே காணிக்கை போடுகிறார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், யாருடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பார்? 1000 ரூபாய் போட்டவரின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா, இல்லை என்றால் 10,000 ரூபாய் போட்டவரின் காணிக்கையை அங்கீகரிப்பாரா என்று நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன் வைத்தால் நீங்கள் பதிலை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். பல வேளைகளிலே காணிக்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு போட்டி இதுதான். அதிகமாய் கொடுக்கக்கூடியவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், குறைவாக கொடுக்கக்கூடியவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்கின்ற ஒரு வாதம் இருக்கிறது. மற்றொரு வாதத்தை சொல்லுகிறார்கள், குறைவாய் கொடுக்கக்கூடியவர்கள் தங்கள் தரித்திரத்திலிருந்து போடுகிறார்கள், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதிகமாய் போடுகிறவர்களை ஆண்டவருக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி பல விதத்தில் இன்னொரு வாதம் சொல்லுவார்கள். இந்த வசனத்தை வைத்துவிட்டு சொல்வார்கள், இந்த 2 வாதங்களும் தவறானவைகள். இந்த 2 காரியங்களும் தவறானவைகள். காணிக்கையில் காணப்பட வேண்டியவைகள் என்ன தெரியுமா? தியாகத்தோடு கொடுக்கக்கூடிய காணிக்கை, இழந்து கொடுக்கக்கூடிய காணிக்கை. ஒரு காணிக்கையை நாம் கொடுக்கிற போது நமக்கு ஏற்படுகிற இழப்பில் தான் அந்த காணிக்கையினுடைய அர்ப்பணம், அதனுடைய தரம் தரித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 காசு போட்ட ஏழை விதவை தனக்கு இருந்தவைகளை போட்டு தன்னை தரித்திரமாக்கி கொண்டாள். அவள் இழந்து அவள் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்திற்காய் காணிக்கையாக தன் ஒப்பு கொடுத்தார். தன்னை இழந்து அவர் காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாமின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மகன் என்று சொல்லி கூட பார்க்காதபடி அவனை காணிக்கை செலுத்தி என்று சொன்ன போது இழப்பதற்கு தயாராக இருந்து, எனக்கு பிள்ளை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் கொண்டு வந்து கொடுத்தான். உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22 முதல் 29 வரையிலான வசனங்களை வாசித்து பார்க்கிற போது நம்முடைய நிலபலன்களை, தசம பாகத்தை ஆலயத்தில் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிற போது நமக்குள் இழப்பு ஏற்படும். எந்த காணிக்கை, நீங்க எவ்வளவு ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் நம்முடைய வீட்டில் இழந்து தான் காணிக்கை கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வீட்டில் அவைகளை வைத்திருந்த வேற ஏதாவது காரியத்தை செல்லும், ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு விளைபலன் கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு வருமானம் கொடுத்தார், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த உயர்வு, இது கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் என்று சொல்லி காணிக்கை கொடுக்கிற போது அந்த தியாகத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்ப்பது இல்லை, என்ன தியாகத்தோடு என்ன அர்ப்பணத்தோடு இந்த காணிக்கை கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22 முதல் 29 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற போது இந்த தியாகம் என்ன செய்கிறது தெரியுமா? ஒருவன் தன்னை தியாகப்படுத்துகிற போது மற்றவர் வாழ்வு பெறுகிறார். ஒருவர் தன்னை தியாகப்படுத்துகிற போது மற்றவர் வாழ்வு பெற. ஒரு அழகான ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் உண்டு. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் சாலையிலே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு ஏழையான ஒரு மனிதன் அவரிடத்தில் உதவி கேட்கிறான். ஏதாவது இருக்கிறது, எனக்கு வயிறு பசிக்கிறது, உதவி தாருங்கள் என்று. இந்த செல்வந்தர் சொல்லுகிறார், உனக்கு உதவி தரமாட்டேன், பணத்தை நான் தரமாட்டேன், ஆனால் நான் உனக்கு மற்றொரு உதவி செய்கிறேன் என்று சொன்னார். ஐயா, அது என்ன உதவி எனக்கு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த வறியவர் கேட்டபோது அந்த செல்வந்தர் சொன்னார், எனக்கு நான் ஒரு மிகப்பெரிய வியாபாரி, நான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், எனவே என்னுடைய பிஸ்னஸ்ல உன்னை பார்ட்னர் ஆக்கி கொள்ளுகிறேன், நீ வருகிறாயா? நீ உதவி மட்டும் செய்ய வேண்டும், காலையில் எழும்பி என்னுடைய வியாபாரத்தை கவனிக்க வேண்டும், மாதம் வரக்கூடிய வருமானத்திலே நாம் இருவரும் பங்கிட்டு கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார்கள். அந்த வறியவரும், ஐயோ மிகுந்த சந்தோஷம் இல்ல, எனக்கு இந்த ஒரு உதவி யார் செய்வார் என்று சொல்லி அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்கள் இருவருமாக அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த வறியவரிடத்தில் சொன்ன, இந்த நாளிலே வந்து இந்த வியாபாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த வறியவருக்கு மனதில் ஒரு கேள்வி, என்ன பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும்? நம்ம சொல்லுறது கமிஷன் எவ்வளவு கொடுக்கணும், ஷேர் எவ்வளவு கொடுக்கணும்? அதை பேசின போது அந்த செல்வந்தர் சொன்னார், உம்முடைய வருமானத்தில் 90% நீர் வைத்துக் கொள்ளும், 10% மாத்திரம் எனக்கு கொடுத்தால் போதும், நான் இன்வெஸ்டர் ஆகினதுனால 10% எனக்கு கொடும் என்று சொல்லி நாட்கள் கடந்தது. வியாபாரம் செழித்தது, மிக சிறப்பாய் நடந்தது. அந்த மாதம் நிறைவு வருகிற போது மிக அதிகமான செல்வம் கையில் இருக்கிறது. அந்த வியாபாரத்திலே பார்ட்னராக சேர்ந்த அந்த வறியவர் அவ்வளவு செல்வத்தையும் பார்த்துவிட்டு இந்த செல்வந்தரை குறித்து ஒரு யோசனை யோசிக்கிறார். இந்த 30 நாட்களிலும் இந்த வியாபாரத்தை நான் தனியாக கவனித்தேன். இந்த 30 நாட்களும் இந்த வியாபாரம் என்னுடைய கடின உழைப்பினாலே இவ்வளவு வருமானம் கிடைத்திருக்கிறது.
இந்த 30 நாட்களும் நான் மட்டும் தான் இதற்கு உழைத்தேன், எனக்கென்று சொல்லி என்னோடு கூட அந்த அந்த அக்ரிமெண்ட் போட்ட தொழிலதிபர் இந்த இடத்துல வரவும் இல்லை, இதை குறித்து கேட்கவும் இல்லை, என்னுடைய பாரத்தில் பங்கெடுக்கவும் இல்லை, எதுவுமே செய்யவில்லை. நான் ஏன் இந்த 10% இவருக்கு கொடுக்க வேண்டும்? 100% நானே வைத்துக் கொள்ளலாமே, ஏன் என்று சொன்னால் என்னுடைய உழைப்பு அல்லவா என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்டிருக்கிற போது அந்த தொழில் அதிபர் வந்து கதவை தட்டி, ஏற்கனவே நம்முடைய அக்ரிமெண்ட் படி நம்முடைய வருமானத்தை ஷேர் பண்ணிக்கலாமா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது இந்த உடன் பார்ட்னராக இருந்த நபர் சொன்னார், இதே காரியத்தை நீங்கள் எதுவுமே எனக்கு செய்யவில்லையே, நீங்கள் என்னோடு கூட இந்த பாரங்களில் பங்கெடுக்கவில்லையே, அப்படி என்ன நான் ஏன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு பலருடைய கேள்விகள் இதுதான். நான் உழைக்கிறேன், என்னுடைய பலன், என்னுடைய திறமைகள், என்னுடைய ஆற்றல் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்கிற அனைத்து நன்மைகளிலும் நம்முடைய பலத்தை தான் நாம் காணிக்கையாக்குகிறோமே தவிர கடவுளை காணிக்கையாக்க தவறுகிறோம். தியாகத்தோடு நமக்கென்று சொல்லி ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நாம் உயர்வு பெறுவதற்கான அனைத்து படிகளையும் ஏற்படுத்தினவர். வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினை. நான் இப்படி சொல்லுவேன், பூர்வ நாட்களை அனுதினமும் நினை. பூர்வ நாட்களை எவ்வரிடே நீங்கள் நினைத்துக் கொள்ளுகின்ற போதுதான் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிற போது, உபாகமம் 14வது அதிகாரம் 28, 29 வசனங்களிலே தியாகித்து காணிக்கை கொடுக்கிற போது அதனால் பலன் பெறுகிறவர்கள் யார் தெரியுமா? ஆலயத்தில் இருக்கிற லேவியன், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளாய் இருக்கக்கூடியவர்கள், அநாதைகளாய் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் பயன் பெறுவதற்காகத்தான் நம்மை தியாகித்து காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 முதல் 5வது வசனம் வரை வாசித்து பார்க்கிற போது சவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், மக்கதோனியா திருச்சபையை குறித்து அவர் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார், தங்கள் வறுமையிலும் தங்கள் உபத்திரவத்திலும் போதும் போதும் என்று சொல்லுகின்ற விதத்திலே அவர் காணிக்கை கொடுத்தார். அப்போஸ்தலர்களுடைய அருட்பணியிலே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதி 5வது அதிகாரத்தின் முதல் பகுதி இப்படித்தான் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு உண்டானவைகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஒருவனுக்கு மிகுதியாகவும் இல்லை, ஒருவனுக்கும் குறைவாகவும் இல்லை, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. காணிக்கை பகிர்ந்து கொடுப்பதற்காக, காணிக்கை தேவையோடு இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்காக, காணிக்கை கடவுள் கொடுத்திருக்கிற நன்றியின் அடையாளமாய் நம்மை தியானித்து கொடுப்பதற்காக 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, காணிக்கை கொடுக்கிற போது திட்டமிட்டு ஆயத்தப்படுத்தி செலக்ட் பண்ணி காணிக்கை கொடுக்க பழகுங்கள். 2வது, உங்களையே தியாகித்து காணிக்கை கொடுக்க பழகுங்கள். இந்த 2 காணிக்கைகளும் திருமறை ஆதாரமாய் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கீகரித்தார், ஆண்டவர் அங்கீகரித்தார். இத்தனை நாட்களும் நாம் இப்படித்தான் நாம் காணிக்கை கொடுக்கிறோம். ஆண்டவர் அங்கீகரித்து கொண்டே இருக்கிறார், இன்னமும் அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய சமயங்களை கொடுப்பதற்கு யோசிப்போம், நம்முடைய உழைப்பை கொடுப்பதற்கு யோசிப்போம், வருமானத்தை கொடுப்பதற்கு யோசிப்போம். நிச்சயமாக கர்த்தர் அவருக்கென்று கொடுக்கிறதினாலே, அவருடைய நாம மகிமைப்படுகிறதினாலே, அவருடைய பெயர் மகிமை அடைவதினாலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நன்மையினாலே திருப்திப்படுத்தி நடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்து புதுப்பித்துக் கொள்ளுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க வந்தபோது நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்த போது எங்கள் இல்லத்தை ஆண்டவர் ஆலயத்தின் மகிமையினாலே நிரப்பினீர். எங்கள் ஆலயத்தை கர்த்தருடைய பிரசன்னம் முழுமையாய் மூடிக்கொண்டிருந்ததை உணர எங்களுக்கு உதவி தந்தீர். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன் கொடுத்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பில் ஆண்டவருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பல இன்னல்களும் பல போராட்டங்களும் இன்னமும் எங்களுக்கு முன் எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது.
அன்பின் ஆண்டவர் இடைப்பட்டு எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும், இந்த ஆராதனையில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான எண்ணங்களோடு, பலவிதமான தேவைகளோடு, பலவிதமான வேண்டுதல்களோடு இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பின் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தருடைய வல்லமையானது சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னென்ன எதிர்பார்ப்புகளை, என்னென்ன தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கிருபையின் கரம் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பலத்தை அதிகமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி தாரும். கொரோனா அச்சுறுத்தல் அதிகமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறதே, இதை கட்டுப்படுத்துவதற்குரிய கர்த்தருடைய வல்லமை எங்கள் தேசத்திலே வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இத்தனை காலமும் நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாவலை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து நாங்கள் பாதுகாக்கப்பட எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த வியாதி தொற்றிலிருந்து எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள், குறிப்பாக பிள்ளைகள் காப்பாற்றப்பட அன்பின் ஆண்டவர் சகல அனுக்கிரகங்களையும் கிருபைகளையும் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி இதற்கென்று சொல்லி எங்களில் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய தேசத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். பல வேளைகளில் இது எங்களுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் இதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இந்த வியாதி தொற்றிலிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். பல விதத்திலே எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலங்கள், நன்மைகள் இந்த வியாதி தொற்றினுடைய கட்டுப்பாட்டினாலே காலம் தாழ்ந்து கொண்டிருக்கிறதே. தூர தேசத்திற்கு பிரயாணப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள், வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி விடுப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், திருமணம் போன்ற நல்ல அனுபவங்கள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி தடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் இழப்புகளை சந்தித்து விடாதபடி யாவற்றிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் நிறைவோடு வெளிப்பட்டு நாங்கள் மேன்மைகளை கண்டடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். வாழ்வாதாரத்தின் அனைத்து காரியங்களிலும் அன்பின் ஆண்டவருடைய கிருபையின் கரம் தங்கி இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் முன்னேற்றங்களை காண கர்த்தர் அருள் தர வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. எங்களுடைய தேசத்தின் அனைத்து குடிகளுக்காகவும் எங்களை ஆளும் தலைவர்களையும் நினைத்துக் கொள்ளுகிறோம். நல்ல திட்டங்களை தொடர்ந்து மக்களுக்கு என்று வகுக்க நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் பயன்பெறும் நல்ல திட்டங்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்து சேரும் விதத்திலே அதிகாரிகளின் உதவிகள் அமைய ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளுக்காய், திருச்சபைகளின் ஐக்கியத்திற்காய், மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாவலும், ஆவியானவரின் நம்பிக்கையும், ஆவியானவருடைய அற்புதமுள்ள நடத்துதல்களும் ஊழியங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்திற்குள் எங்களை மகிழ பண்ணினீர். இந்த நிறைவோடு எங்களுடைய உலக பிரகாரமான கடமைகளை நிறைவேற்ற எங்களை ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களில் கண்ட குறைவுகள், குற்றங்களை தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கடவுளின் கிருபையும் இரக்கமும் உள்ள பராமரிப்பிற்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் திருவுறவு வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.
ஆமென்.